Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்கலான்னு இருக்கோம். என்னன்னா நமக்கு ஏஐ லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஏஜ் அவசியமா, லைக் இந்த ஏஜ்ல தான் லேர்ன் பண்ண முடியும், இவ்வளோ வயசு ஆயிடுச்சுன்னா லேர்ன் பண்ண முடியாது, இந்த வயசுலேருந்து இந்த வயசு இருக்கிறவங்க தான் ஏஐ கற்றுக்க முடியும் அல்லது ஏஐக்கான கோர்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, கேட்டகரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் ஏஐ யூஸ் பண்ணுவாங்க, ஐஐடி மட்டும்தான் ஏஐஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ ஏஐ யூஸ் பண்ணுவாங்க, அல்லது இது டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், கோடிங் பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும்தான் ஏஐ யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. அதாவது 25-30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே ஏஐ கற்றுக்க முடியாது அப்படின்றதும் கிடையாது. இது எல்லாமே மித்து தான். சரிங்களா? அப்போ ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து எல்லாராலையுமே கற்றுக்க முடியும். கோடிங் அப்படின்றது ஆப்ஷனல் ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா? அதாவது கோடிங் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, தெரிஞ்சிருந்தா நல்லது அப்படிதான் சொல்றாங்க. சரிங்களா? அதே சமயத்துல ஏஜ் அப்படின்றது நமக்கு எப்பயுமே லேர்னிங்கை நிப்பாட்டாது. சரிங்களா? ஸோ அது வந்து மைண்ட் செட் தான் என்னன்னா நம்ம கத்துக்க விடாம இருக்குமே தவிர வயசுன்றது ஒரு ஃபேக்டராகவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஈவன் 10 to 15 years ஓல்டு கூட என்ன பண்ணலாம், ஏஐ வந்து லேர்ன் பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கலாம். ஏன்னா கியூரியாசிட்டிக்காகவோ அல்லது பேசிக் ஏஐயோட பேசிக் கான்செப்ட்ஸ் கற்றுக்கிறதுக்காகவோ, லாஜிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டிக்காகவோ, அல்லது டூல் பேஸ்டு லேர்னிங், கோடிங்கே தெரியாமல் டூல் பேஸ்ட் லேர்னிங் நம்மளால் கற்றுக்க முடியும் இது மூலியமாக. சரிங்களா? 10 to 15 years ஓல்டு வந்து இதை கற்றுறது மூலியமாக அவங்களுக்கு அவேர்னஸ், கியூரியாசிட்டி மற்றும் ஃபியூச்சர் ரெடினஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஏஐ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நம்மலாம் 15 வயசு இருக்கும் போது நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. உண்மையாக சொல்லணும், ஒன்றுமே தெரியாது. இப்போ 15 years ஓல்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்ச நாலேஜை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நமக்கு 22 years இருக்கும் போது கூட அவ்வளோ நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ டெக்னாலஜியில் ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அவ்வளோ முன்னாடி இருக்காங்க. அப்போ அவங்களாம் ஏன் கற்றுக்கும் போது அடுத்து அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா இன்னும் பிரைட்டாக இருக்க போகுது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் 16 to 22 year, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், 11th 12th காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு டைமிங்காக இருக்கும். ஏஐயோட பேசிக் இருக்கும், சிம்பிள் கோடிங்கும் லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்போ தான் லேர்ன் பண்ணுறதுக்கு அதை லேர்ன் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் நமக்கு அமையும். ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம கற்றுக்கிட்டு இங்கே அப்ளையும் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி கரியர் எக்ஸ்ப்ளரேஷனும் நமக்கு கிடைக்கும் ஏஐ மூலியமாக. ஸோ இவங்களுடைய கோல் என்னவா இருக்கலாம்னா ஸ்கில் கற்றுக்கணும், அதே மாதிரி நமக்கு கரியர் என்னன்றதை நம்மளால தெளிவாக அடைய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஐ பேசிக்ஸை லேர்ன் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 23 to 30 years, அதாவது ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஏர்லி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க எதுக்காக லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேஸாக இருக்கும் இந்த வயசில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா. ஏன்னா கரியர் ஸ்விட்ச் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி நமக்கு ஏஐ மூலியமாக இருக்குது. ஸோ ஹை லேர்னிங் ஸ்பீட் இருக்கும் இந்த சமயத்தில். அதே மாதிரி ஏஐ பூஸ்ட், ஏஐ மூலியமாக சேலரி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவங்களுடைய க்ரோத் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரியர் க்ரோத் அண்ட் இன்கம் அப்கிரேட் தான் இந்த 23 to 30 இருக்கிறவங்க. இன்னும் கரியர், அதாவது இந்த ஃபீல்ட்லேயே போகலாமா, இல்லை வேறு ஃபீல்டுக்கு போகலாமா, வேறு ஃபீல்டுக்கு போகணுன்னா இந்த ஸ்கில் இருந்தால் போதுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்கமும் நல்லாவே அப்டேட் ஆகும். சரிங்களா? அப்கிரேட் ஆகும். ஓகே. 30 to 40 years பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஆல்ரெடி ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏஐ வந்து ஒரு கரியர் மல்டிப்ளேயர் ஆகும். சரிங்களா? அதாவது ஒரு வேலையை விடணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க இருக்கக்கூடிய வேலையிலேயே இருந்துட்டு என்ன பண்ணலாம், சைட் பிஸ்னஸ் நமக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம டெய்லி ஒர்க்லையும் நம்ம பயன்படுத்தலாம். மேனேஜரல் அல்லது ஸ்ட்ராட்டஜிக் ரோல்ஸ்க்கு வந்து நம்மளால போக முடியும் ஏஐ மூலியமாக. சரிங்களா? ஸோ இவங்களுடைய கோல் என்னவா இருக்குன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேலே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம், அது மூலியமாக எப்படி மேலே போக முடியும்னு பார்ப்போம் அப்படின்ற எண்ணமாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ 40க்கும் மேலே இருக்கிறவங்க ஏஐ லேர்ன் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க லேட் ஸ்டார்டர்ஸாக இருந்தாலும் உங்களால் ஏஐ கற்றுக்க முடியும். சரிங்களா? ஏஐ மூலியமாக உங்களுக்கு டைமும் எஃபர்ட்டும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டீச்சிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கன்சல்ட்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே உங்களுக்கு ஏஐன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஏஐயும் சேர்ந்து இருந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு காம்போவாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இது கோல் என்னவா இருக்கணும்னா ரிலவன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அவங்க வந்து அவுடேட்டடாக ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நான் இன்னும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன், எனக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலவன்ஸாகவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க.
அதே சமயத்தில் அது மூலியமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஏஜை விட எது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் தான் முக்கியம். ஏஜ்ன்றது ஒரு ஃபேக்டரே கிடையாது. மைண்ட் செட்டில் நிறைய கற்றுக்கணும், அது மூலியமாக நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அது மூலியமாக நம்மளுடைய ஃபியூச்சரை, நம்மளோட கரியரை, நம்மளோட சேலரி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய கோலாக இருக்கும். கன்சிஸ்டன்சி முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். அதே மாதிரி நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த யூஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? 50 வயசு உடையவங்க கூட பார்த்தீங்கன்னா 20 வயசு உடையவங்களோட ஃபோக்கஸ் பண்ண முடியும். 20 வயசுக்காரங்களை கூட முந்தி போக முடியும். ஃபோக்கஸ் இருந்தால் போதும். சரிங்களா? கண்டிப்பாக நம்மளால இதை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் டெக் பீப்புள் ஏஐ கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஆஸ்பிரன்ஸாக இருக்கட்டும், ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏஐன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது இன் ஆர் நியர் ஃபியூச்சர். சரிங்களா? ஸோ ஏஐ வந்து ஜீரோலேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்க, ஒன்றுமே தெரியாது மேம் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏஐ பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோடிங் இல்லாமலே லேர்ன் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி தான் ஏன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. அது இல்லாமல் மற்ற டூல்ஸையும் லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸும் நம்மளால ட்ரை பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங்காகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜீரோ நாலேஜ்லேருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ராக்டிக்கல் யூசேஜ் வரைக்கும் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அப்படி நீங்கள் ஏஐ வந்து இது பண்ணணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. இவ்வளோ வயசாகட்டும் பார்த்துக்கலாம், இந்த நிலைமை வரட்டும் பார்த்துக்கலாம், இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வரட்டும் பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கே என்ன பண்ணுங்க, ஏஐக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென் ஏஐ அப்படின்ற ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டா 24/7 தமிழில் புதுசாக லான்ச் பண்ணுறோம். இதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஜான்வரி 10ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஆரம்பிச்சிடுவார். ஸோ இது வந்து லைவ் அண்ட் ரெக்கார்டட் 2 கிளாஸுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது சாட் ஜிபிடி மட்டும்தான் ஏன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, இதுக்குள்ளே இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில், எக்ஸாம்லன்னு கிடையாது, லைஃப்பில். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய மொபைல் ஆப் போய்க்கோங்க. ஓகேங்களா? மொபைல் ஆப்பில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட ஸ்டோர் போயிட்டு ஸ்கில் தமிழ்நாடுன்னு போங்க. சரிங்களா? ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஸ்கில் தமிழ்நாடு போனீங்கன்னா இந்த ஜென் ஏஐ அப்படின்றது காட்டும், நெக்ஸ்ட் ஜென் ஏஐ சொல்லி காட்டும். ஸோ இதில் வந்து அவருடைய டீட்டெயில்ஸ், யார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்களோ அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவர் சுதாகரன் அப்படின்றது அவர் பேர். 4+ இயர்ஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 4000க்கும் மேலே நிறைய பேருக்கு இந்த ஏஐன்றதை சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து என்னென்னா நமக்கு இந்த இது பண்ணுறது மட்டும் இல்லாமல், சரிங்களா, சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது சில இதுவாக இருக்கட்டும், சரிங்களா, எல்லாமே நமக்கு என்னது ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஸோ இங்கே ஸ்டடி பிளானில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல்லேருந்து, ரெஸ்யூம் பில்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டடி பிளான் போய் பாருங்கள். அதாவது 2 மணி நேரம், ஒரு கிளாஸும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இருக்க போகுது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிக்காதீங்க. என்ன பண்ணுங்கள், இங்கே போய் மோர் ஆஃபர்ஸ்னு போயிட்டு Y350 கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ Y350 கோட் அப்ளை பண்ணும்போது 1700 நமக்கு கம்மியாகும். ஸோ 4800க்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த பேட்சை வாங்கிக்க முடியும். சரிங்களா? லைக் போடுறவங்க மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. அடுத்த செஷனில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.